Hello friends, வணக்கம் and welcome back to Joyful CASITA. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீட்லேயே எப்படி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஸ்கின் க்ளோ ஃபேஸ் மாஸ்க் அண்ட் ஆயில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேஸ் மாஸ்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஹெர்பல் பவுடர் தேவை. இந்த ஹெர்பல் பவுடர் செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னா கடலைப்பருப்பு, பச்சைப்பயிறு, கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் காய்ந்த ஆவாரம்பூ. ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சது தான் இந்த ஹெர்பல் பவுடர். நான் எப்போவுமே பல்காக 1 கிலோ அளவுக்கு இந்த பவுடர் அரைச்சி வைப்பேன். ஸோ உங்களுக்கு என்ன குவான்டிட்டி, என்ன ரேஷியோவில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் அரைச்சேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். கஸ்தூரி மஞ்சள் ஒரு நல்ல ஆன்டிபாக்டீரியல். அதை நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணால் நமக்கு ஆக்னி, பிம்பிள்ஸ் இதெல்லாம் வராது. ஆவாரம்பூலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆவாரம்பூ நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணால் அது நம்ம ஸ்கின்க்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஹெர்பல் பவுடர் எடுத்துக்கலாம். ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணுற அளவுக்கு மட்டும் நம்ம இதை எடுத்துக்கிட்டால் போதும். அது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு பேஸ்ட் ஆக்க போகிறோம். ஸோ நம்ம தயிர் இது கூட ஆட் பண்ணுறதுனால இந்த மஞ்சள் போட்டு நம்மளோட ஸ்கின் எரியாமல் அது பார்த்துக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி வேணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணி இதை ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாஸ்க்கை நம்ம ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு தேவைன்னா கையில், காலில், இல்லை நீங்கள் பாத் பவுடராக கூட இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் நல்லா அப்ளை பண்ணி இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் மைல்டாக மசாஜ் பண்ணுங்கள். இது ஒரு ஸ்க்ரப் மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்களோட ஸ்கின்னை நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். இப்போது இதை ஒரு 20 மினிட்ஸ் ஆற விடுங்க. 20 மினிட்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போது லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம மறுபடியும் சர்க்குலர் மோஷனில் நல்ல ஒரு மைல்டு மசாஜ் தரப்போகிறோம். இதனால் நம்ம டெட் ஸ்கின் செல்ஸ் ஏதாவது இருந்தால் அதை இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணுறதுனால அது ரிமூவ் பண்ணிடும். இதுக்கப்புறம் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டிங்கன்னா நல்ல க்ளோயிங்கான ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் வாரத்தில் 3 நாள் இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னில் நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். நல்ல பிரைட்டான ஸ்கின் கிடைக்கும். அடுத்து நம்ம ஸ்கின் க்ளோ ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆயில் பண்ணுறதுக்கு நான் ஒரு 100 ml பாட்டிலில் பாதி ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 50 ml அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். ஆலிவ் ஆயில் கூட லாவெண்டர் ஆயிலும் விட்டமின் இ ஆயிலும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஆயிலை நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ்ட் க்ளோயிங் ஸ்கின் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி விட்டமின் இ கேப்சியூல்ஸ் நமக்கு ஃபார்மசியில் கிடைக்கும். இந்த கேப்சியூல்ஸ்லேருந்து நம்ம இப்போது விட்டமின் இ ஆயில் எடுக்க போகிறோம். ஸோ கேப்சியூல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம லைட்டாக உடச்சி அதுலேருந்து இருக்க ஆயிலை எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு 2 கேப்சியூல் அளவுக்கு எடுத்தால் போதும். 50 ml ஆஃப் ஆலிவ் ஆயிலுக்கு 2 விட்டமின் இ கேப்சியூலில் இருக்கிற ஆயில் மட்டும் எடுத்தால் போதும். உங்கள் ஸ்கின்னில் யூவி ரேஸ்னால் ஆகிற டேமேஜ் எல்லாத்தையும் இந்த விட்டமின் இ ஆயில் சரிப்படுத்தும். இது நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம லாவெண்டர் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். லாவெண்டர் ஆயில் நம்ம 3 ட்ராப்ஸ் தான் இதில் ஆட் பண்ணணும். அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. லாவெண்டர் ஆயிலில் நிறைய ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது ஸ்கின் லைட்னிங்க்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கின்னில் ரிங்கிள்ஸ் வராமல் பார்த்துக்கும். நம்மளோட ஸ்கின் க்ளோ ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் ஃபேஸ், நெக், கையில், காலில் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னுனா இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் இந்த ஆயிலை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் நல்லா அப்ளை பண்ணி சர்க்குலர் மோஷனில் ஒரு நல்ல ஒரு மசாஜ் தாங்க. இதில் இருக்க ஆலிவ் ஆயில் ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட். அது நமக்கு ஸ்கின் ஏஜிங் ஆகாமல் தடுக்கும். ஸோ நம்மளோட இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் வீக்லி 2 or 3 யூஸ் பண்ணலாம். ஆயிலை நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க் அண்ட் ஆயிலை டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.